நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குகிறவரையும் குறித்து எச்சரிக்கையாய் விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். கேட்டுக்கோ. அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் கேட்டுக்கா. இங்க என்ன சொல்றது பாத்தியா? வயிற்றுக்கென்றே தன் வாழ்க்கைக்கென்றே சிலர் ஊழியம் செய்கிறார்கள். கண்டிப்பாக. என்றால் இது கர்த்தருக்காக செய்கிற, நாம் கர்த்தருக்கு சொன்ன வார்த்தை, இது நாம் சொல்ற வார்த்தை இல்லை. வாழ்றதுக்காகவே நம்ம சர்ச்சில் கூட இன்னைக்கு நடக்குது ஒவ்வொரு காரியங்களையும் நாம் அதை கவனிக்கிறோம். இப்ப நம்ம நீங்க உட்கார்ந்துக்கிறோங்கன்னா நம்ம 4 பேருக்குள்ள யார் என்ன யோசிக்கிறாங்க, நம்ம சர்ச்சுக்குள்ள யார் இதை சிந்திக்கிறாங்க அப்படின்னு நம்ம கையில கவலைப்படணும். இதை கவலைப்பட்டு அவளுக்கு புத்தி சொல்லணும். வசனம் சொல்றது புத்தி சொல்லணும். வா, நீ போற பாதை சரியில்லை, இப்படி இரு அப்படி இரு, நல்வழியை காட்டணும் அவளுக்கு. அப்படி காட்டும் போது நாம் கர்த்தருக்கு உண்மையாகவே ஊழியம் செய்கிறோம் என்றுதான் அர்த்தம். அடுத்து சொல்றத பாரு. வயிற்றுக்கென்றே ஊழியம் செய்து வசவகித்தாலும் இச்சகிச்சினாலும் இருதயங்களை கேட்டுக்கா. இப்போ வந்துக்கிறவங்க எல்லாருமே நிலவலா இருக்க மாட்டாங்க, எல்லாருமே கெட்டலா இருக்க மாட்டாங்க. ஆனா அவர் இங்க வந்திருக்கிறவளை நான் வஞ்சிக்கிற மாதிரி நான் ஒரு செய்தியை சொல்லி உங்களை மயக்கி, நான் என் வயிற்று பொழப்புக்காக இதை பண்ணணும் அதை பண்ணணும், இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நீங்க இப்படி ஆகுவீங்க அப்படி ஆகும்னு சொல்லி உங்களை உற்சாகப்படுத்தி உங்களுடைய கைகளில் இருந்து பிரயாசப்படுகிறதை தேவன் விரும்பவில்லை. இதுதான் உண்மையான வாக்கு தத்தம். ஏன்னா இதுதான் உண்மை வார்த்தையும் கூட. இயேசு வந்த நோக்கம் அது அல்ல, இதுதான். ஏன்னா வயிற்றுக்காரன் பொழப்புல அது வசனம் வேற வசனம் சொல்கிறது, நாளை நீ புசிக்க வேண்டியதை இன்று கவலைப்படாதே, ஏன்னா அதை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். இன்னொரு இடம் சொல்கிறது, நீ ஊழியத்துக்கு செல்லும் போது உன் கையில் பணமோ 2 உடையோ எடுத்துக்கொண்டு போகாதே. ஏன் எவ்வளவு சொல்றாரு, அதையெல்லாம் அவர் பார்த்து கொள்வார். ஏன்னா நாம் அவரை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அவரோட இருக்கிறோம் என்றதுக்கு இதுதான் சாட்சி ஆதாரம்.